டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 99421166. சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. இந்த சாலை அமைக்கப்பட வேண்டியது மிக முக்கியம். அதே சமயத்துல இந்த சாலைக்கு நிலம் கொடுப்பவர்கள் மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பார்கள். அவர்கள் வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கவலைப்படுவாங்க. நம்ம ஏற்கனவே முந்தைய வீடியோவில் சொன்னது போல, ஒன்று மத்திய அரசு அவர்களுக்கும் நிலத்தை கொடுப்பவர்களுக்கும் இந்த சாலையின் சுங்க கட்டணத்தில் பங்கு, சாலையில சுங்க வரி வசூலிக்க போறாங்க இல்லையா, இப்படியும் அதுல ஒட்டுமொத்தமாக ஒரு 10,000 விவசாயிகள் கொடுத்திருக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சு 10,000 விவசாயம் வச்சிருக்காங்க. 10,000 பங்குகளா மாத்தி அவரவர்கிட்ட இருந்து எவ்வளவு நிலம் கையப்படுத்திருக்கோமோ அந்த நிலத்துக்கு எந்த சந்தை மதிப்போ, அதுல இப்ப சொன்ன மாதிரி நான் 4 மடங்கு கொடுக்குறேன், 7 மடங்கு கொடுக்குறேன், 2 கோடி கொடுக்குறேன், 10 கோடி கொடுக்குறேங்கிறதெல்லாம் சொல்லாம எந்த சந்தை மதிப்பு என்ன இருக்கோ அதை மட்டும் கொடுத்துட்டு, அல்லது அதோட குறைவா கூட கொடுத்துங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த எதிர்காலத்தில் வரக்கூடிய வசூல் மூலமா வரக்கூடிய தொகையில இவர்களுக்கும் பங்கு உண்டுன்னு எழுதி கொடுத்து அந்த சுங்க கட்டணத்தில் இவர்களையும் பங்குதாரர்களா சேர்த்து விட்டால் யார் மறுக்க போறா? எல்லாரும் கவலைப்படுவது என்ன? என்னுடைய வாழ்வாதாரம் சீரழிகிறது அப்படிங்கிறதானே. நான் விவசாயத்தில் நிலம் வச்சிருக்கிறேன், 1.5 ஏக்கர் தான் வச்சிருக்கேன். அந்த 1.5 ஏக்கர் கொடுத்து நான் எங்க போங்கிறதான கேள்வி உங்களுக்கு. அந்த 1.5 ஏக்கருக்கு பதிலாக உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் இதுல முதலீடு ஆயிருச்சு. அந்த 1 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு மாசம் 10,000 ரூபாய் கிடைக்கும், 20,000 ரூபாய் கிடைக்கும். எந்த விவசாயி தர முடியாது? சேலத்துல, கிருஷ்ணகிரியில, தர்மபுரியில ரொம்ப கஷ்டப்படக்கூடிய விவசாயிகள் மாசம் 10,000 20,000 வரப்போகுது அவங்களுக்கு சொன்னா யார் மறுக்க போறா? அவர்கள் இந்த கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர்களாகட்டும், அந்த கூட்டுறவு சங்கம் இந்த சுங்க கட்டணத்தை வசூலிக்கட்டும், அவர்கள் இந்த சாலையை போடட்டும், யார் தடுக்க? இது ஏன் நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது? அதையும் செஞ்சு பார்க்க கூடாது? பெருநிறுவனங்கள் வரட்டும், அவர்களும் இவர்களும் பங்குதாரட்டுமே. ரிலையன்ஸ் அம்பானியும் டாட்டாவும் அதானியும் நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய அர்கானியும் ஒன்னா வரட்டுமே. ஏன்னா என்ன கட்டுச்சு? அதானியும் அர்கானியும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கட்டுமே, ஒரு கூட்டு நிறுவனம் தொடங்கட்டுமே. அதுலயே பிரச்சனை இருக்கு. நமக்கு சாலையும் வேண்டும், அந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் வேண்டும். இதுல நம்ம கவனமா இருக்க வேண்டிய முக்கியம். சோ அந்த கருத்து கேட்பு கூட்டங்களை தெளிவாக நடத்தி அதுல மக்களை தெளிவாக கன்வின்ஸ் செய்து, நம்ம சொன்ன வழியில செஞ்சாலும் சரி, ஏற்கனவே அரசாங்கம் இருக்கக்கூடிய வழியில் சொன்னாலும் சரி, நம்ம இருக்க தெளிவுபடுத்தினது போல இந்தியாவிலேயே மிக கடுமையான நில கையெடுப்பு சட்டம் தமிழகத்தில் தான் இருக்கிறது. ஏற்கனவே பாஜக அரசு வந்த பிறகு இல்ல, பாஜக அரசு வரக்கு முன்னாடி அதிமுக இருக்கும்போது திமுக அது இருந்துச்சு, அதிமுக இருந்துச்சு. ரொம்ப கடுமையான சட்டம் இருக்குது. அவர்கள் நினைத்தால் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரிலாம் நீதிமன்றம் போக முடியாது. அந்த மாதிரிலாம் கடுமையான சட்டங்கள் இருக்கு. சோ அதுல இருந்து போகாம இப்ப இருக்கக்கூடிய வழிமுறைப்படி மக்களை எளிமையாக அணுகி அவர்களை புரிய வைத்து அவர்களுக்கு பங்குதாரர்களாக சேர்த்து அல்லது கூடுதலாக இழப்பீடு கொடுத்து புரிய வைத்து சாலையை கொண்டு வரணும். சாலை கொண்டு வரணுங்கிற மாற்றுக்கிறதுல அதை எப்படி அப்படிங்கறதுல ஒரு கவனம் தேவைன்னு பாக்குறோம். இந்த சாலை நிச்சயமா அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு இருக்குது. நம்ம வெளிநாடுகள் எல்லாம் பார்த்து நம்ம பெரிய வேந்து சொல்லலாம். வெளிநாடு தாங்க, சிங்கப்பூர் தாங்க, அமெரிக்கா தாங்க, எப்படி இருக்கு பாத்தீங்களா, லண்டன் எப்படி இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க அடிப்படையாக அந்த நாடுகள் முன்னேறி இருப்பதற்கான அடிப்படை காரணம் உள்கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. அது எப்படி? சாலை வசதி, துறைமுக வசதி, விமான நிலையங்கள். இதுதான் உள்கட்டமைப்பு. நம்ம அப்ப ஒரு வாகனம், ஒரு சரக்கு போக்குவரத்து, ஒரு ஏற்றுமதி இறக்குமதி, இதுக்கான ஃபெசிலிட்டி நம்ம பண்ணலன்னா எந்த மாதிரி தொழில் வளரும், எந்த மாதிரி நாடு வளரும், எந்த மாதிரி முன்னேறும்? நம்ம உலக நாடுகள்லாம் முன்னேற்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப அங்குள்ள சாலைகள் மாதிரி இங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னா எப்படி? நம்ம எத்தனை நாளைக்கு கட்ட வண்டி ஓட்டிட்டு இருக்க முடியும்? நம்ம அடுத்த இடத்துல நகரணும் இல்லையா? இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இல்லையா, சென்னையிலிருந்து மதுரைக்கு நம்ம 6 மணி நேரத்தில் 5 மணி நேரத்தில் போயிட்டு இருக்கிறோம் இல்லையா? திருச்சிக்கு 2.5 மணி நேரத்தில் 4 மணி நேரத்தில் போயிட்டு இருக்காங்க இல்லையா? கன்னியாகுமரியில பாதியா குறைஞ்சு இல்லையா? அந்த மாதிரி இது எல்லாமே தங்க நாற்கர சாலை வந்த பிறகு தானே. நம்ம திமுக கூட்டணி கட்சிகள், திமுக பாஜக இருந்தபோது, திரு டி.ஆர். பாலு அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தபோது தானே ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தானே அது. சோ சாலை வசதி வேணுங்கிறது தான். 2 சாலை இருக்குது, 3வது சாலை எதுக்குங்கிறதெல்லாம் கேள்வி நியாயமா? அப்ப நம்ம சாலை வசதிகள் வேணும். அதற்கு நிலத்தை கொடுக்கிறவர்களுக்கு உரிய இழப்பீடு கொடுக்கணும், அவங்களை தெளிவாக கன்வின்ஸ் பண்ணணும். அதைத்தான் நம்ம செய்யணும், அதை தான் பார்க்கணும். அப்ப வெளிநாடுகள் போல இந்தியா மாறணும்னு சொன்னா முதல்ல வெளிநாடு போல சாலை வசதி இங்க இருக்கணும் இல்லையா? அப்புறம் அவ்வளவு தூரம் வெளிநாடுகள்லாம் விடுங்க, பக்கத்துல ஹைதராபாத் போங்க. நான் சமீபத்தில் ஹைதராபாத்ல இருக்க சந்தர்ப்பம் கிடைச்சது. ஹைதராபாத்ல பார்த்தா சாலைகள் எவ்வளவு பிரம்மாண்டம், எல்லா இடத்துக்கும் பாலம், அவர் கீழே இணைப்பு சாலைகள், அவ்வளவு பிரம்மாண்டம் சாலைகள் பெருசா இருக்கு. நம்ம இன்னைக்கு நம்ம உலக நாடுகள் போனா சொல்றாங்க, நாமளும் ஏத்துக்கிறோம். அக்கம் பக்கத்து மாநிலங்கள்ல ஆந்திராவும் தெலுங்கானாவும் அவ்வளவு பெரிய மாநிலங்களா இருக்குது, அவ்வளவு வளர்ச்சியை பெற்றிருக்கு. அதுக்கான காரணம் என்ன? சந்திரசேகரா அங்க உட்கார்ந்திருக்காரு, சந்திரபாபு நாயுடு அங்க உட்கார்ந்திருக்காரு. அவங்க என்ன 2 பேரும் மேஜிக் பண்றாங்களா? அவங்க அடிப்படையில் சாலை வசதிகளை மேற்கொள்கிறார்கள். அதன் பிறகு அடுத்த கட்டத்துக்கு நடத்துகிறார்கள், தொழில் வளர்ச்சிக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. தொழில் வளத்துக்கு ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து முதல் ரோடே இல்ல இடத்துல போடுவாரு. அப்ப நீங்க சேலம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, இங்க இருந்து சேலம் நீங்க 12 மணி நேரம் ஆகுங்க அப்படின்னா எப்படி போனாரு? 6 மணி நேரத்துல போயிடலாங்க அப்படின்னு சொன்னா, அப்படியே ஈஸியா வசதியா இருக்கும் சொல்லிட்டு நடுவில் சென்னைக்கும் சேலத்து நடுவில் 3 மணி நேரத்தில் போனா சேலத்துல இருந்து ஒரு பொருள் வரும், உற்பத்தியாகி சென்னைக்கு போகணும். இந்த பக்கம் 3 மணி நேரத்தில் வச்சிருக்கீங்க சொல்லலாம். அப்படித்தானே பண்ணுவாங்க. இந்த பக்கம் பெங்களூர் போயிடலாம், இந்த பக்கம் சென்னை போயிடலாம், இந்த பக்கம் சேலம் போயிடலாம். அப்படித்தானே வர முடியும் நமக்கு. அதற்கான முயற்சி தானே பார்க்கணும். சோ இந்த
சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டம் உயர்நீதிமன்றத்தால் தற்போது தடைபட்டிருக்கிறது. நிச்சயமாக தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு இது மீண்டும் உயிர் பெறும் என்று நம்புகிறோம். உயிர் பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். சாலை வசதி அடிப்படை தேவை, அது நியாயமான முறையில் பெறப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. என்னுடைய ஆசை சென்னையிலுக்கும் கன்னியாகுமரிக்கும் ஒரு 10 வழி சாலை போடணும். சென்னைக்கும் கன்னியாகுமரிக்கும் 10 வழி சாலை, கிரீன்ஃபீல்டு. அது எப்படி நான் செய்வேன்னா, நிலத்தை நான் போய் விவசாயிடம் கேட்பேன், ஏன்னா இது அவசியமானது என்று கேட்டு அந்த விவசாயி நிலத்தை கொடுத்தாங்கன்னா அந்த விவசாயிய இந்த திட்டத்திலே ஒரு பங்குதாரரா நான் சேர்ப்பேன். ஒரு ஸ்டேக் ஹோல்டர்னா அந்த நிலம் எவ்வளவு கொடுக்கறாங்களோ அந்த திட்டத்திற்கு அவங்களும் பங்குதாரர், ஷேர் ஹோல்டர். அவங்களுக்கு மாதம் அவங்க பேங்க்ல போய் பணம் போய் சேரும். இந்த டோல்கேட்ல கலெக்ட் பண்றான் பாரு காசு, எவ்வளவோ கோடி கணக்கான, ஆயிரக்கணக்கான கோடி, அதுல 3ல் 1 பங்கு கொடுத்து நிலம் கொடுத்த விவசாயிக்கு மாசம் போய் சேரும். அப்ப என்ன பண்ணுவான் விவசாயி? விவசாயத்துல நட்டம் எடுத்துக்குங்கன்னு சொல்லப்போம். இதுதான் முறையானது. ஏன் இப்போ பரந்தூர் விமான நிலையம் 5000 ஏக்கர் எடுக்கிறீங்க, அதுல கிட்டத்தட்ட 3200 ஏக்கர் விவசாய நிலம், தனியார் நிலம். அது அந்த விமான நிலையத்துல அங்க இருக்கின்ற விவசாயிகளை பங்குதாரரா சேருங்க. ஏன் அவங்களை நீங்க அகற்றீங்க? ஏன் அது அதானி அம்பானி மட்டும்தான் அது கொடுக்கணுமா? அதுக்கு முதலாளி அதானி அம்பானி மட்டும்தான் இருக்கணுமா? ஏன் அங்க இருக்கிற விவசாயிகளும் அந்த விமான நிலையத்துக்கு முதலாளி ஆக்குங்க, அவங்களுக்கு பங்கு கொடுங்க, ஷேர்ஸ் கொடுங்க, அவங்களுக்கு மான மரியாதையோட வாழ வையுங்க. இதைத்தான் செயல்படுத்த வேண்டிய இவ்வளோ திட்டம் இருக்கியா.